الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் சலாமும் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் குடும்பத்தினர்கள், ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்னும் இறுதி நாள் வரையும் வர இருக்கின்ற மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கிறார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு விலகி ஒதுங்கி நடக்குமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார்களோ அப்படியான அனைத்து விடயங்களை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியாவும் நசீஹாவும் செய்து கொள்கிறேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் நாளிலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து புதிய ஒரு யுகத்திலே அழகான முறையில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி முதல் கண் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த புது யுகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் எங்களுடைய வீட்டுக்கு உள்ளால் இருந்து. வீட்டுக்கு உள்ளால் பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவினர்கள் என்று இருப்பார்கள். அந்த பெற்றார்களும் தனது பிள்ளைகளுடைய கடமைகளை சரிவர செய்வதோடு, பிள்ளைகள் பெற்றார்களுடைய கடமைகளை சரியான முறையில் செய்தால் அவனுடைய வெளி உலகில் உள்ள வாழ்க்கை உண்மையிலே நடிப்பில்லாமல் ஒரு அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளே பெற்றார்களுடைய கடமையை சரிவர நிறைவேற்றாமல், பெற்றார்கள் பிள்ளைகளுடைய கடமையை நிறைவேற்றாமல் வெளி உலகத்தில் நல்லவராக இருந்து போதாது. அவன் ஒரு நடிகனாக இருப்பானே தவிர உண்மையான முஃமினாக அவன் இருக்க முடியாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்று ஐரோப்பிய கலாச்சாரத்தை போன்று எங்களுடைய நாடுகளில் வாழக்கூடியவர் முஸ்லிம்களும், பிற நாடுகளிலே வாழக்கூடிய இந்த முஸ்லிம்களும் பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்தாலும் கூட அநேகமானவர்கள், அதிலும் குறிப்பாக இன்றைய காலத்து வாலிபர்கள், பெற்றோர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதும் கிடையாது, அந்த பெற்றோர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பதும் கிடையாது. அப்படியான ஒரு யுகத்திலே நானும் நீங்களும் இதர முஸ்லிம்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில சம்பவங்களின் மூலமாக இந்த விடயங்களை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தனது பெற்றோர்களுடைய கடமைகளை எவ்வாறு செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் உள்ள மூத்த உலமாக்களுடைய அக்காலத்தில் பெற்றோர்களை, தாய்மார்களை எப்படி மதித்தார்கள் என்பதை ஒரு சில வரலாற்று பின்னணிகளோடு நாம் சற்று ஆராயலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள்.
உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா அவர்கள் யமனிலே இருக்கிறார்கள். யமனுக்கும் மதீனாவுக்கும் உள்ள தூரம் 1560 கிலோமீட்டர் தூரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலும் உவைசுல் கரணி ரஹிமஹுல்லா அவர்கள் யமனிலும் இருக்கிறார்கள். சஹாபி, ஒரு சஹாபி பட்டம் வாங்குவதென்பது இலேசான காரியம் அல்ல. சஹாபாக்களுக்குள்ள சிறப்பு அது தனியானது. இந்த சஹாபியுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உள்ளத்திலும் இருந்தது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்தித்து புனித இஸ்லாத்தை கலிமாவை சொல்லி நாம் புனிதனாக மாறி ஒரு சஹாபியாக ஆக வேண்டும் என்ற ஆசை உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இருந்தது. தனது தாயுடைய ஒரு வார்த்தைக்காக வேண்டி யமனில் இருந்து உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வரவில்லை. தனது தாய் சுகையீனமுற்றிருக்கிறார்கள். தனது தாயை கவனிப்பதற்கு யாரும் இல்லை. மகனை பார்த்து உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், இப்கி யா புனைய, எனது மகனே நீ எங்கும் செல்ல வேண்டாம், என்னுடனே கூட இரு என்ற ஒரு வார்த்தையை மதித்து உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது தாயோடே இருந்து விட்டார்கள். இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டும், இப்கி யா புனைய என்ற ஒரு வார்த்தை மாத்திரம். குறிப்பாக வாலிபர்களும் தான், எல்லோரும் தான், நானும் தான், நீங்களும் தான், உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் இந்த வார்த்தையை வைத்து சிந்திக்க வேண்டும். நான் என்னுடைய தாயின் எத்தனை வார்த்தைகளை தட்டி சென்றிருக்கிறேன். எனது தாய் எவ்வளவு வேண்டாம் என்று சொன்ன விடயங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன். அங்கே போக வேண்டாம் என்று சொன்னதை நாங்கள் மறைத்து சென்றிருக்கிறோம், அல்லது பொய் சொல்லிவிட்டு சென்றிருப்போம். உண்மையிலே நாங்கள் தாயிடத்துல மன்னிப்பு கேட்க வேணுமா இல்லையா? எங்களோட தந்தை இடத்துல மன்னிப்பு கேட்க வேணுமா இல்லையா? இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. தனது பெற்றோர்களுடைய ஒரு வார்த்தை அல்ல, ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை தட்டிவிட்டு சென்று கொண்டே இருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த தாயுடைய வார்த்தையை மதித்து நடந்ததனால் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் வீணாக்கவில்லை. அல்லாஹ் பெரிய ஒரு பரிசை உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுத்தான். துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்வான். முஸ்தஜாபு தஅவா உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தித்ததில்லை. ஆனால் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி முழு தகவலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஒரு தடவை சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நல்ல மனிதர், அவருக்கு ஒரு தாய் இருந்தார், அந்த தாயை நல்ல முறையிலே கவனித்தார். அவருக்கு குஷ்டரோகம் ஏற்பட்டது, அல்லாஹ் அவருக்கு சுகத்தை கொடுத்தான். அந்த குஷ்டரோகத்தில் ஒரு திர்ஹம், ஒரு காசு உன்னுடைய அளவு மாத்திரம் அதனுடைய அடையாளம் இருக்குமே தவிர அனைத்து குஷ்டரோகத்தினுடைய அடையாளங்களையும் அல்லாஹ் தஆலா நீக்கி சுகத்தை கொடுத்தான். பிற ஒரு காலத்திலே உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கூட்டத்தோடு இங்கே வருவார்கள். வந்தால் நீங்கள் அவர்களிடத்திலே பாவ மன்னிப்பு தேடும்படி துஆ கேட்க சொல்லுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி முடிந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி வருகிறது. யமனில் இருந்து ஒரு கூட்டம் வந்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விசாரிப்பார்கள், உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கூட்டத்திலே வந்திருக்கிறாரா இல்லையா? ஒவ்வொரு கூட்டம் வரும் போதும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆசை இந்த உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்தித்து எப்படியாவது நான் துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவா. ஒரு நாள் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகிறார்கள். அவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள், நீங்களா அந்த உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ்?
சொன்னார்கள், நான் தான் உவைசுல் கரணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு அடையாளத்தையும் பற்றி கேட்கிறார்கள். அதுக்கு அப்படியே சொல்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காலத்திலே சந்திக்கிறார்கள். ஹஜ்ஜை முடித்துவிட்டு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்தித்த போது உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இஸ்தக்ஃபிர்லி, எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள். இரண்டாவது ஹலீஃபா, இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உள்ள ஒரு அரசர் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே இந்த துஆவை பெற்றுக் கொள்கிறார்கள் என்றால் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹியுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும்? கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பெரியோரால், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு வலி, ஹஜ்ஜுடைய கடமையை முடிந்து கேட்டார்கள், இல ஐன துரீத், இப்ப நீங்க எங்க போறீங்க? சொன்னாங்க உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் கூஃபாக்கு போறேன். பெரியோரால் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அல அக்துபு லக இலா ஆமிலிஹா, கூஃபால ஒரு கவர்னர் இருக்கிறார், அந்த கவர்னருக்கு நான் உங்கள்ட்ட ஒரு கடிதம் ஒன்று எழுதி தாரேன், நீங்க அங்க கொண்டு போய் கொடுத்து அவங்களை எல்லாம் கவனிச்சு கொள்ளுவாங்க. இந்த நிலைமையில உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விடக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி பதில் என்ன தெரியுமா சொன்னாங்க? அகூனு ஃபீ கபராஇன் நாஸ், மக்களோடு மக்களாக சேர்ந்து ஒரு பற்றற்றவனாக நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார்கள் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னும் நீண்ட ஒரு சம்பவம், முழுமையாக சொல்வதற்கு இடம் கொடுக்க மாட்டாது. என்றாலும் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இவ்வளவு அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுத்ததற்கு காரணம், இப்கி யா புனைய, எனது மகனே என்னோடு நீங்கள் இருங்கள், நீங்கள் எங்கேயும் செல்ல வேண்டாம் என்ற ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு இருந்ததனால் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இவ்வளவு கண்ணியப்படுத்தினார். நாம் எத்தனையோ வார்த்தைகளுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய நிலைமை நாளை கியாமத்துடைய நாளையிலும் தான், இன்று உலக வாழ்க்கையிலும் தான் எவ்வாறு அமையும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து பார்ப்போம். அந்த ஸலஃபு ஸாலிஹூன்கள், அந்த உலமாக்களுடைய காலம் எவ்வாறு இருந்தது? எங்கள் எல்லோருக்கும் தெரியும், 4 மதுஹபுகளுடைய ஒரு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். சின்ன வயது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் வாப்பா மௌத்து, யதீம், அனாதையாக ஆயிட்டாங்க. தனது தாய்க்கும் சின்ன வயசு 20 சொச்ச வயசு. அந்த காலத்துல விதவையாகிட்டா அல்லது தலாக் சொல்லப்பட்டா திரும்ப மறுமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய காலம் அது. என்றாலும் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தாய் நினைத்தார்கள், அறிவின் பொக்கிஷத்தை, அறிவினுடைய அன்பை எனது மகன் அஹ்மதுடைய உள்ளத்தில் நான் நட வேண்டும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய வணக்கம் புரிவதனுடைய ஆசையை எனது மகனுடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த தாய். எனவே மறுமணத்தை மறந்து விட்டார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவை வளர்க்கிறார்கள், ஹாஃபிலாக ஆகிறார்கள், ஆலிமாக ஆகிறார்கள், பெரும் ஒரு மாமேதையாகவே ஆகிவிடுகிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய 15வது வயது பக்தாதுக்கு பெரிய ஒரு ஆலிம் வருகிறார். அவர்களிடத்திலே இல்மை, அறிவை தேட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள் பெரிய ஒரு வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளத்தில் ஒரு ஆறு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய வீட்டையும் அந்த ஆலிமுடைய வீட்டுக்கும் நடுவில் ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆற்றில் ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தினால் ஏறித்தான் செல்ல வேண்டும். இப்பொழுது வெள்ளம் ஏற்படுகிறது. அந்த வெள்ளத்தின் மூலம் அந்த பாலத்தினால் செல்ல முடியாது. அப்படியான ஒரு இக்கட்டான ஒரு தருணம். மாணவர்கள் எல்லாம் அழைக்கிறார்கள்.
வாங்க அஹ்மதே, இந்த தோணியில படகுல ஏறி அடுத்த கரையை அடைந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டு வரலாம் என்று கூப்பிடுகிறார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னார் தெரியுமா? லா ததவுனி உம்மி அர்கபுல் மாஅ ஃபீ ஹாதல் ஃபைதான். இந்த வெள்ளத்தில இந்த படகுல ஏறி வாரத என் உம்மை என்ன விட மாட்டாங்க, ஏன்னா உம்மை அதை விரும்ப மாட்டாங்க, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் வீடு திரும்பி உம்மாவிடத்துல வந்துட்டாங்க. தனது தாயுடைய அனுமதி கேட்காமல் எந்த ஒரு விடயத்தையும் முன்னெடுக்காதவராக இருந்தார் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஒரு வெள்ளம் வருகிறது, அந்த வெள்ளத்தை கடந்து செல்வதும் ஒரு ஆகுமான காரியம். இல்மை அறிவை தேடுவதற்காக வேண்டி போற காலம். ஆனாலும் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தாயிடத்தில் அனுமதி பெறாமல் செல்வதற்கு மறுத்து விட்டார்கள். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை பார்த்து தாய் சொல்ற, மகனே அந்த மோட்டார் பைக் எல்லாம் நீங்க ஓட்டவான. ஆனாலும் தாய்க்கு தெரியாமல் போய் ஏதோ ஒரு விபத்தில் சிக்கி அந்த விபத்திலே அப்படியே மௌத்தாகக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை நாங்க செய்யறோம். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், அஹ்மது இப்னு ஹம்பல் ஒரு மாமேதையாக மாறுறதுக்கு இப்படியான தருணங்களை கடந்து வந்ததனால் தான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மாமேதையாக மாறுகிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இது அந்த உலமாக்கள் ஸலஃபு ஸாலிஹூன்களுடைய காலத்தில் தனது தாயை மதித்த விதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னால் ஒரு காலம் இருக்கிறது, பனு இஸ்ரவேலர்களுடைய காலம். அந்த காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், ஜுரைஷ் அப்படின்னு சொல்லிட்டு. முஸ்லிம்ல புகாரில பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஜுரைஷ் பெரிய ஒரு வணக்கசாலி, சுருக்கமாக சொல்கிறேன், பெரும் ஒரு வணக்கசாலி. அந்த ஊரில் உள்ள எல்லாரும் பேசிக் கொள்வாங்க, ஜுரைஷ் பெரிய ஒரு இபாதத், ஒரு வணக்கசாலி. தனக்கென்றே ஒரு வணக்க ஸ்தலத்தை மண்ணினால் அமைத்துக் கொண்டு அங்க வணங்க ஆரம்பிக்கிறார், அல்லாஹ்வை தொழ ஆரம்பிக்கிறார். தனது தாய் வந்து ஒரு நாள் அழைக்கிறார், யா ஜுரைஷ், ஜுரைஜே கொஞ்சம் வாங்க பேசிக்கொள்வோம். தொழ ஆரம்பிக்கிறாரே, உம்மாவுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. இரண்டாவது நாளும் இதே மாதிரி, மூன்றாவது நாளும் வந்து கூப்பிடுறாங்க, யா ஜுரைஷ், ஜுரைஜே கொஞ்சம் வாங்க. ஜுரைஜ் வெளியே வரல. தாய்க்கு வந்த ஆத்திரத்தினால ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் தாய், அல்லாஹும்ம லா துமித்ஹு ஹத்தா யன்துர இலா வுஜூஹில் மூமிசாத். ஒரு கெட்ட நடத்தையுள்ள பெண்ணுடைய முகத்தை காட்டாமல் இந்த ஜுரைஜை நீ மௌத்தாக்க கூடாது. பயங்கரமான ஒரு வார்த்தை. கொஞ்சம் காலம் கடக்குது, ஒரு கெட்ட நடத்தையுள்ள ஒரு பெண் ஜுரைஜுக்கு அருகாமையில் போகிறாள், தவறான விடயத்துக்காக வேண்டி அழைக்கிறாள். ஜுரைஷ் கிட்டவும் போக்கல்ல, முகத்தை கூட பார்வைய நிமித்தி பார்க்கவும் இல்லை, பார்வையை உயர்த்தி பார்க்கவும் இல்லை. அந்த பெண் ஒரு ஆட்டு இடையனோட ஒன்று சேர்ந்து குழந்தை ஒன்று பெற்றெடுத்து அப்படியே அந்த கூட்டத்துக்கு முன்னால் வந்து சொல்றாரு, இது யாருடைய குழந்தை என்று கேட்டதும் சொல்லிட்டா, இது ஜுரைஜுடைய குழந்தை. பெரிய ஒரு வணக்கசாலி. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஜுரைஜிலே இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த சௌமா அந்த வணக்கஸ்தலத்தை அப்படியே உடைச்சி வீசி ஜுரைஜ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுரைஜ் கேட்கிறாரு, ஏன் அடிக்கிறீங்க? சொன்னாங்க, இப்படிதான், நீங்க விபச்சாரம் செஞ்சிட்டீங்க, அதனால அடிக்கிறோம். சொன்னாரு, அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்க. குழந்தையை தட்டி கேட்கிறார், யார் உனது தந்தை? சொல்லுது, நான் இப்னு அர்ராய், நான் இன்ன ஆட்டு இடையனுடைய மகன் அப்படின்னு. குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்னதுல பேசின மாதிரி இந்த குழந்தையும் பேசிச்சு.
அதுக்கு பின்னாலதான் அந்த ஊர் மக்கள் கேட்டாங்க, நாங்க உங்களுக்கு தங்கத்தால் ஒரு சோமா ஒரு வணக்கஸ்தலம் கட்டித்தரவா? சுனர்வானம், எனக்கு நீங்க இருந்த மாதிரி மண்ணாலேயே கட்டித்தாங்க. இந்த ஹதீஸில் இருந்து பார்க்க வேண்டும் என்னண்டா, அந்த தாய் ஒரு வார்த்தையை பாவிச்சா, தனது மகனை அழைத்து தனது தாயினுடைய அந்த அழைப்புக்கு பதில் சொல்லாததனால் அல்லாஹும்ம லா துமித்து ஹத்தா யன்துர இலா வுஜூஹில் மூமிசாத், ஒரு விபச்சார பெண்ணுடைய முகத்தை காட்டாமல் பார்க்காமல் இந்த ஜுரைஜை நீ மரணிக்க செய்ய வேண்டாம் என்று சொன்ன வார்த்தை அப்படியே கபூல் ஆகிவிட்டது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால் எழுதுகிறார்கள், ஒரு தாயினுடைய அழைப்புக்கு அவன் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு தாய் அழைத்தால் அந்த சுன்னத்தான தொழுகையை விட்டுவிட்டு தாயினுடைய அழைப்பை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு தாய் அழைத்தால் அந்த ஃபர்லான தொழுகையை அவன் காலத்துமே தவிர தாய் அழைக்கும் போது நான் பெய்த்து வாரனே இல்லாடி பொறவு செய்வோமே என்ற வார்த்தை எல்லாம் எங்களுடைய வாய்களில் இருந்து வந்துவிடக் கூடாது. அது பெரிய ஒரு எங்களுடைய வாழ்க்கையின் பின்னடைவை ஏற்படுத்தும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, புதிய ஒரு யுகத்திலே, புதிய ஒரு வருடத்திலே நாம் கால் வைத்திருக்கிறோம். எனவே எங்களை முழுமையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து அவர்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து வாழக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். இது பிள்ளைகள் பெற்றார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதே போன்றுதான் அடுத்த இன்னொரு பக்கம் இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால் நாளை கியாமத்துடைய நாளையில் நீ கேள்வி கேட்கப்படுவாய். தப்பிக்கலா. திருமணம் முடிக்கிறது ஆசையை மட்டும் நிறைவேற்றிக் கொள்வதற்கல்ல, அதிலிருந்து ஒரு பிச்சலமே உருவாக போகுது. குழந்தையை பெண் வாழ்க்கையை கொண்டு வருவதற்காக வேண்டி வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது ஒவ்வொரு தாயும் ஒரு தகப்பனும் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதனால் தான் 7 வயதை அடைந்ததும் தனது பிள்ளைக்கு ஏவ வேண்டும். 10 வயதாகியும் தொழவில்லையா அடித்து தொழ வைப்பது ஒவ்வொரு தாயும் தந்தையினுடைய கடமை. அது ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு யுத்தத்திலே வைத்து அவர்களுடைய மாலையை காணவில்லை. இப்பொழுது ஒரு இடத்திலே இருக்கிறார்கள், தண்ணீர் இல்லாத இடம். அப்படியான நேரத்தில் தொழுகையுடைய நேரமும் வருகிறது. அந்த மாலையை தேடுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். தொழுகையுடைய நேரம் வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடத்திலே போய் சொல்கிறார்கள், உங்களுடைய மகளால் வந்த விதை அடியிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து திட்டுகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரை. வந்து தொடையிலே கிள்ளி எடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், எனது தந்தை என்னை எவ்வளவு திட்ட வேண்டுமோ அவ்வளவு திட்டினார், என்னை அப்படியே கிள்ளி எடுத்தார், என்னால் தாங்க முடியாது என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது மடியிலே இருந்ததனால் அவர்களுடைய தூக்கத்தை கலைக்க கூடாது என்பதற்காக வேண்டி நான் சகித்துக் கொண்டு பொறுமையாக இருந்தேன் என்றார்கள். அந்த கட்டத்தில் தான் தயம்முடைய ஆயத்தும் இறங்குகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பரக்கத்தினால் அந்த இடத்திலே தண்ணீர் இல்லையா, ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பருவ வயதை அடைந்த பிறகு அல்லது திருமணம் முடித்த பிறகு அவர்கள் தவறு செய்தாலும் கணவனுடைய உள்ளம் நோகாதபடி அந்த தந்தைக்கு கடமை இருக்கிறது. தனது குழந்தையை தட்டி கேட்பதற்காக வேண்டி, அவர்களை திருத்துவதற்காக வேண்டி அந்த பெற்றோர்களுக்கு கடமை இருக்கிறது என்பதை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸுக்கு கீழாலே எழுதுகிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படியான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை மாத்திரம் சொல்லி இந்த குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இன்றைய யுகத்திலே, இன்றைய காலகட்டத்திலே
வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் அவர்களுக்கு சரிசமமாக நாங்கள் அவர்களுடன் நடந்து கொள்ளாது. அன்பு காட்டுவதில் அதில் சரிசமம் இல்லாவிட்டால் அல்லாஹு தஆலா கேட்க மாட்டான். சில பிள்ளைகளோடு அன்பு கூடுதலாக இருக்கலாம், சில பிள்ளைகளோடு அன்பு குறைவாக இருக்கலாம். அன்பை சரிசமமாக பிரிக்க முடியாது. அதற்கு அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்கவும் மாட்டான். ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் அங்கே பாரபட்சம் காட்ட முடியாது, அங்கே கூடுதல் குறைவு காட்ட முடியாது, அங்கே சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும். சொத்துக்களுடைய விடயத்தில் சரிசமமாக நடக்காததனால் தான் இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே பெரும் பிரச்சனைகளை பார்க்கிறோம். தனது தாத்தா தங்கச்சோட, நானா தம்பியோட, தம்பி நானாவோட, பிள்ளைகள் பெற்றோர்களோட, பெற்றோர்கள் பிள்ளைகளோட கோபித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். தனது தாத்தாவுக்கு கொடுத்த சொத்து தம்பிக்கு கொடுக்கவில்லை, நாளடைவில் பிரச்சனை வெடிக்கிறது. தனது தந்தையை தாயை பார்ப்பதற்கு கூட அவன் விருப்பம் இல்லாமல் ஒரு தன்னன் தனியான ஒரு இடத்திலே இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் பெற்றோர்களாகிய நாங்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே சொத்துக்களுடைய விடயத்தில் பாரபட்சம் காட்டாமல் பெண்ணாக ஆணாக இருந்தால் சரிசமமாக உயிரோடு இருக்கும் போது சமத்துவத்தை பேணி அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இது பெற்றார்களுடைய மிகப்பெரிய கடமை, பிள்ளைகளுக்குரிய மிகப்பெரிய கடமை என்பதை நாம் மறக்க கூடாது. அது யோசனைக்கு வாரதும் இல்லை. நான் செஞ்சது எவ்வளவுதான் தவறா இருந்தாலும் அது சரி 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 என்று கண்டுகொண்டு அடுத்தவர்களை பத்தி பாவப்படுறதும் அதை பத்தி யோசிக்கிறதும், இப்படி செஞ்சிருந்தா நல்லதானே, அந்த மகனும் இங்கே இருந்திருப்பானே, அவன் தூர போயிருக்க மாட்டானே, அப்படியான கவலைகள் எல்லாம் நிறைய. ஆனால் எங்களுடைய விடயத்தில் நாங்கள் கோட்டை விட்டிருப்போம், குறைபாடு செய்திருப்போம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிகப்பெரிய கடமை சொத்துடைய கடமை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மனைவி அம்ரா சொல்கிறார்கள், உங்களுடைய அடிமைகளில் ஒரு அடிமையை இந்த நுஅமானுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னதும் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு சாட்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நியமிக்க சொல்கிறார்கள். கூட்டிக் கொண்டு போகிறார்கள். பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அங்கே போய் சொல்கிறார்கள், இந்த மகனுக்கு என்னுடைய அடிமைகளை கொடுத்துவிட்டு அதற்கு சாட்சியாக உங்களை நியமிக்க சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த மகனுக்கு கொடுத்தது போல் ஏனைய பிள்ளைகளும் இருக்கிறார்களா? ஆம் என்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறு கொடுத்தீர்களா? இல்லை என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் நான் இதற்கு சாட்சியாக வரமாட்டேன் என்றார்கள். இந்த ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய விஷயம், பிள்ளைகளுடைய விடயத்தில் சொத்துக்களுடைய விடயத்தில் சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸும் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கடமைகளையும் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கடமைகளையும் இந்த புதிய வருடத்திலிருந்து அழகான முறையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.